ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஃபார்ம்ல பிளாங்க் ஃபார்ம சப்பாமா யூஸ் பண்றதுக்கும், எக்ஸிஸ்டிங் ஃபார்ம சப்பாமா யூஸ் பண்றதுக்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பிளாங்க் ஃபார்ம சப்பாமா யூஸ் பண்ணோம்னா, இந்த ஃபார்ம்ல மட்டும் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஆனா, எக்ஸிஸ்டிங் ஃபார்ம சப்பாமா யூஸ் பண்ணோம்னா, வேற ஃபார்ம்ல கூட அதை நம்மளால சப்பாமா யூஸ் பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஆர்டர் ஃபார்ம் 1 மட்டும் ஆர்டர் ஃபார்ம் 2ன்னு 2 ஃபார்ம்ஸ் வச்சிருக்கேன். ஆர்டர் ஃபார்ம் 1ல எக்ஸிஸ்டிங் சப்பாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்டர் ஃபார்ம் 2ல பிளாங்க் சப்பாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாங்க் சப்பாம் யூஸ் பண்றனால ஒரு நல்ல பெனிஃபிட் என்னன்னா, எத்தனை லைன் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி ஒரு ரெக்கார்டை நம்ம சப்மிட் கொடுத்தாலும் அது ஒரு சிங்கிள் ரெக்கார்டா தான் நமக்கு கவுண்ட் ஆகும். ரெக்கார்ட் யூசேஜ் டீடைல்ஸ்ல ஆல்ரெடி இத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நான் இப்போ ஒரு ரெக்கார்டை ஆட் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். அது எனக்கு இப்போ சிங்கிள் ரெக்கார்டா தான் கவுண்ட் ஆயிருக்கும். பாருங்க, சிங்கிள் ரெக்கார்டா தான் கவுண்ட் ஆயிருக்கு. ஆனா எக்ஸிஸ்டிங் சப்பாம் யூஸ் பண்ணி நம்ம லைன் ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணோம்னா, எத்தனை லைன் ஐட்டம்ஸ் ஆட் பண்றோமோ அத்தனை லைன் ஐட்டம்ஸ்க்கு ஒவ்வொரு ரெக்கார்ட் ஆகும். வித் ஃபார்ம் ரெக்கார்ட்ஸ் ஒரு கவுண்டாகவும் ஆட் ஆகும். நான் 4 லைன் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபார்ம் கவுண்டோட சேர்ந்து மொத்தம் எனக்கு 5 வந்து அங்கே ஸ்டோர் ஆயிருக்கும். சப்மிட் கொடுக்குறேன். பாருங்க, 5 ரெக்கார்ட்ஸா வந்து இங்க கவுண்ட் ஆயிருக்கு. பிளாங்க் ஃபார்ம சப் ஃபார்மா யூஸ் பண்றதுனால நம்மளால ரெக்கார்ட்ஸை ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதோட எக்ஸிஸ்டிங் போய் வேற எங்கேயும் ஸ்டோர் ஆக போறது இல்ல. இங்க மட்டுமே தான் ஸ்டோர் ஆகுறதுனால நம்மளால ஒரு ரெக்கார்ட்ஸை அப்டேட் பண்ணாவோ டெலீட் பண்ணாவோ அது நமக்கு இங்க மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஆனா எக்ஸிஸ்டிங் ஃபார்ம சப் ஃபார்மா கொடுக்கறனால நம்ம எத்தனை லைன் ஐட்டம் ஆட் பண்றோமோ அத்தனை லைன் ஐட்டம் வந்துட்டு நமக்கு அதோட எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸ்லயே ஸ்டோர் ஆகும். ஆனா இங்க ஒரு ரெக்கார்டை அப்டேட் பண்ணாவோ டெலீட் பண்ணாவோ நமக்கு அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு பைடைரக்ஷனல் லுக்கப் வச்சு நம்ம 2 ரெக்கார்டையும் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். பிளாங்க் ஃபார்ம சப் ஃபார்மா யூஸ் பண்றனால லைன் ஐட்டம் பேஸ் பண்ணி நம்மளால ஃபில்டர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க முடியாது. டிஸ்பிளே ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால ஃபில்டர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, டிஸ்பிளே ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கணும் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. ஆனா எக்ஸிஸ்டிங் ஃபார்ம்ல அதோட எக்ஸிஸ்டிங் ஃபார்மோட ரிப்போர்ட்ல லைன் ஐட்டம் பேஸ் பண்ணி நம்மளால ஃபில்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் எத்தனை முறை சோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டா அந்த ப்ராடக்ட் நேம் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, 17 முறை சோல்ட் ஆயிருக்கு, அதனால எனக்கு 17 முறை காட்டுது. ரெக்கார்ட்ஸை இம்போர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் சப்பாம் மட்டுமே இருக்கு. பிளாங்க் சப்பாமுக்கு அதுக்கான ஆப்ஷன் கிடையாது. அது மாதிரி எக்ஸிஸ்டிங் சப்பாம் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ரிப்போர்ட்ஸை கூட நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளாங்க் சப்பாமும் எக்ஸிஸ்டிங் சப்பாமும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ரெக்கார்ட் யூசேஜ் லிமிட் கம்மியாக தான் இருக்கு. எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்லாம் வேற எங்கேயும் போய் ஸ்டோர் ஆக தேவையில்லை. ரெக்கார்டை நான் சும்மா ஷோ பண்ணாவே போதும். ரெக்கார்டை இம்போர்ட் பண்ணவோ இல்லை லைன் ஐட்டம் பேஸ் பண்ணி சர்ச் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்க பிளாங்க் சப்பாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ரெக்கார்ட்ஸ் இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும், லைன் ஐட்டம் பேஸ் பண்ணி சர்ச் பண்ற மாதிரி இருக்கும்னா நீங்க எக்ஸிஸ்டிங் சப்பாம் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் சப்பாம் மற்றும் பிளாங்க் சப்பாம் பத்தி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸை தெரிவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.